அல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்பீங்களா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா? வாய்களை திறந்து துதிப்போமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு பண்ணினவர். அப்படியே அவருடைய நாமங்களை சொல்லி அவரை கொஞ்ச நேரம் துதிப்போமா? அவர் யாவே, அவர் ராஃபா, அவர் எலோஹிம், அவர் நம்மை தாங்குகிற தகப்பனாக இருக்கிறார், அவர் அடோனாயா இருக்கிறார், எல்ஷடாயா இருக்கிறார், இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நமக்காக பிறந்த இரட்சகர், நம்மை மீட்க வந்தவர், நம்மை பரலோகத்தில் சேர்ப்பவர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மையில் அன்பு கூறுகிறோம் ராஜா, உம்மையில் அன்பு கூறுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்களேன், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர் இயேசுவே, நீர் சர்வ வல்லவர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து பிரைஸ் பண்ணுவீங்களா? வாய்களை திறந்து துதிப்பீங்களா? நம்ம துதிக்கும் பொழுது அவர் நம்ம மத்தியில் இறங்கி வருவார். ஏன் தெரியுமா? அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிகளை நுகர்ந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர். இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்க பக்கத்துல யார் இருக்கிறான்னு பார்க்காதீங்க, உங்க சுயத்தை நீங்க மறந்துருங்க. இன்னைக்கு நம்ம அவரை ஆராதிக்க போறோம், மனசார அவரை ஆராதிக்க போறோம். இந்த நம்பிக்கை நேரத்துல அவர் நம் நம்பிக்கையா இருக்கிறார். நம்பிக்கை இல்லா நிலையில இந்த உலகம் இருந்த பொழுது ஒரு புது நம்பிக்கையை தர அவர் வல்லவர். எனக்கு அந்த புது நம்பிக்கையை தரதா அவர் இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். அவர் நமக்காக இறங்கி வந்தார். நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளுடைய இருள் எல்லாவற்றையும் அவர் ஒளியாய் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரம் அல்லங்க, எங்கேயோ புறஜாதிகளாய் இருந்த நம்மளையோ அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், அவருடைய மகனாய் மாற்றி இருக்கிறார், அவருடைய மகளாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த சன்ஷிப்க்கு தகுதி இல்லைன்னா கூட நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை மீண்டுமாய் நம்மை எழுப்பி இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்வோமா? உங்க கரங்களை அசைத்து அவருக்கு நன்றி சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து உங்க பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. லெட் இட் be only you and Jesus today. இந்த நம்பிக்கை நேரத்துல ஜீசஸ் நம்மளோட நம்பிக்கையா இருக்கிறார். நமக்காக இந்த பூலோகத்துல இறங்கி வந்து நம்மை மீட்டு இருக்கிறார், நம்மை ரட்சித்து இருக்கிறார், நம்மை மகளாய் மகனாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு அவரை அப்பான்னு கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. உங்களோட ஃபேமிலி உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களோட நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா நம்மை தேடி வந்த இயேசு உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்மளுக்கு புது நம்பிக்கையை தரப்போகிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? அவரை அப்பான்னு கூப்பிடுகிற அந்த நம்பிக்கை, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இன்றைக்கு இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்பாவை நோக்கி கூப்பிட போகிறோம். ஒரு பிள்ளை எப்படி தகப்பனை அப்பான்னு கூப்பிடுகிறதோ அந்த மாதிரி உரிமையோட என் கூட சேர்ந்து அப்பான்னு அவரை கூப்பிடுவீங்களா? அப்பான்னு அவரை கூப்பிடுவீங்களா? அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. சொல்வீங்களா? அப்பா 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 மகன் நான், உம் மகள் நான். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அப்பா மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே அப்பா நான்.
உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு கடந்த நாட்களில் அவரை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் விலகி போயிருந்தாலும் இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு, ஒரு கவலைன்னு வந்துச்சு, ஒரு துக்கம்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஃபோனில் போட்டு யாருக்குன்னா ஃபோன் அடித்து புலம்புறோம், இல்லை கூகுளில் போயிட்டு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு நம்ம சர்ச் பண்ணுறோம். பட் இன்னைக்கு காட் அதை உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. God has to be your first option, not your last resort. இன்னைக்கு அவரை விட்டு நம்ம எவ்வளோ விலகி போயிருந்தாலும், எவ்வளோ விலகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த உலகத்துக்குள்ள போனாலும், அந்த 99 ஆடுகளையும் விட்டுட்டு ஒரு ஆடை தேடி வந்த இயேசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். காலையில நம்ம பாடும்போது பாடணும்ல, நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா என்று. இன்னைக்கு நம்ம அவரை விட்டு பிரிந்து சென்றாலோ தகப்பனாய் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்துக்கிற தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்த போறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, என்னை தேடி வந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. உம்மை விட்டு நான் பிரிந்து சென்ற போதும் நீ என் மகள், நீ என் மகன் அப்படின்னு நீங்க தெரிந்தெடுத்துக்கிறீங்க, அந்த உரிமையை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபையினால் என்னை நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாயில திறந்து நன்றி சொல்வீங்களா? நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. மகனாய் மகளாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன். கூட சேர்ந்து பாடுவீங்களா? அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில், உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா, மகள் நான், உம் மகள் நான். சத்தத்தை உயர்த்தி அப்பா அப்பா, மகள் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணி, உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றி நீர். சொல்வீங்களா? தள்ளாமலும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை திருப்பி ஒரு தடவை சொல்வீங்களா? தள்ளாமலும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை உண்மையாய் உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றி நீர். அனைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அனைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா, மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா, மகன் நான், உம் மகள் நான். உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணி
அவருக்கு நன்றி சொல்வீங்களா? இம்மட்டுமாய் நம்மை தகப்பனை போல தோளில் சுமந்திருக்கிறார். ஒரு தாயை போல நம்மை தேற்றி இருக்கிறார். நம்பிக்கை இல்லா சூழ்நிலையில புது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். புது கிருபைகளை தினம் தினம் தந்து நம்மை நேர்த்தியாய் நடத்தி நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறார்ல. இன்னைக்கு வேத பகுதியில கூட வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உங்க உடம்புல, உங்க சரீரத்துல, உங்களோட தலையை உங்களால தொட முடியும், உங்களோட கால்களை உங்களால தொட முடியும். ஆனா உங்களோட கண்ணின் மணியை ஒருத்தராலையும் தொட முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். nobody can touch the wink of your eyes, but God சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறது போல. அவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார், இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்மை நேசிக்கிற ஒரே தேவன் அவர் மாத்திரம்தான். என்னால சாட்சியாய் சொல்ல முடியும். என்னோட அம்மாச்சி இங்க இருக்கிறாங்க. when she was in her grade 10, அவங்க 10வது படிக்கும் போது 15 வயசுல தன்னுடைய உலக பிரகாரமான தகப்பனை அவங்க இழந்து போனாங்க. ஆனா ever since then அவங்க 15 இயர்ஸ்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இயேசுவே அவங்களுக்கு தகப்பனா இருந்திருக்கிறார். இயேசுவானவர் ஒருவர் மாத்திரமே எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வழிகளிலையும் அவங்கள நடத்தி இன்னைக்கு அவங்க நிற்கிறாங்கன்னா அது அவங்களால கிடையாது, அவங்களோட தாயாரால கிடையாது, அவங்களோட தகப்பனால கிடையாது, இயேசுவால மாத்திரம்தான். இன்னைக்கு அவங்க உயர்ந்திருக்கிறாங்கன்னா it is only because of Jesus. இன்னைக்கு அவங்கள உயர்த்தின அதே தேவன் இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு காட் மட்டும் கிடையாது. He is our father. He is our father. நீங்க உலகத்துல உங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறது போல நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு ஏசப்பா ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை விட்டு கைவிடுவதில்லை. நம்ம எவ்வளோ அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் நம்ம பின்னாடியே வந்து நம்மை அணைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வரிகள்ல நம்ம பாடணும்ல, அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்து ரெட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு பாவிகளா இருக்கிற நம்மளுக்கும் நம்மளோட பாவங்களை கழுவி புது வஸ்திரத்தை அவர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க நம்மளோட பாவங்களை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமென். இன்னைக்கு எதனா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டுட்டேன்னா உடனே போன் அடிச்சு வேற யாருக்குன்னா சொல்லிடணும், இவ இப்படி பண்ணிட்டா, இவ அப்படி பண்ணிட்டான்னு. மற்றவங்களோட பாவத்தை எக்ஸ்போஸ் பண்றது இட் இஸ் ஹியூமன் நேச்சர். பட் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட பாவங்களை வெளியில ஆண்டவர் வேற யாருக்குன்னா சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து நீங்க வெளியில வர முடியுமா? வரவே முடியாது. இன்னைக்கு சபையில வந்து அவரை ஃப்ரீயா ஆராதிக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்ம பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிற தேவன் அவர். அவர் எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறதுனால நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் இது கிடையாது. We should stop sinning and we should start living a life for God today. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா, உமக்காக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அப்பா, என்னை தள்ளாம, என்னை விட்டு விலகாம, அவமானத்துல இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள் அப்பா, உமக்காக நான் வாழ்வேன் சொல்வீங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக நான் ஜீவிப்பேன், உமக்காக ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழுவேன். ஹல்லேலூயா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். அனைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கலைந்த எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அனைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கலைந்த எனக்கு புது. கரங்களை உயர்த்தி கடைசியா பாடுவோமா? அப்பா அப்பா மகன் நான், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா மகன் நான், உம் மகள் நான், உம் கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா. சேர்ந்து பாடுவீங்களா?
உம் கண்ணின் மணிதானே அப்பா. கடைசியா ஒரு தடவை, உம் கண்ணின் மணிதானே அப்பா, உங்க கண்ணின் மணிதானே அப்பா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம மத்தியில இருக்கிறதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த நம்பிக்கை நேரத்தில் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாய் ராஜேஷ் என்கிற அந்த நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகத்தை தருகிறவர் நீர், நீர் யெகோவா ராஃபா, நீர் வியாதிகளை குணமாக்குறவர் அப்பா. ஒரு விசையா எங்களை நினைத்து பாருங்க அப்பா. உங்க மகன் தானே இயேசுப்பா, உங்க மகள் தானே இயேசுப்பா. நாங்க ஒரு விசையாய் மனம் இறங்கி அப்பா அந்த நபருக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறாங்களோ இந்த மேல் வீட்டு அறையிலிருந்து இயேசுப்பா we speak healing, சுகத்தை பேசுகிறோம் அப்பா. சுகம் தருகிறவர் நீர், சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பார்த்திரரே உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். பேச போகிறவங்களை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுங்க. எல்லாரும் உங்க மேல கரங்களை வச்சு சொல்வீங்களா? அப்பா சொல்லுங்க. அப்பா என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.